ஓம் சக்தி. அருள்வாக்கும் அனுபவங்களும் சர்க்கரையும் உப்பும். அன்னையை நாடி வந்தோர் பெரும்பாலும் பொருட்செல்வத்தை நாடியே வந்தார்கள். அருட்செல்வத்தை நாடுவோர் மிக மிக குறைவாகவே இருந்தனர். மக்களின் இந்த அறியாமை போக்கையும் அன்னை உணர்த்தினாள். மகனே, உடம்பிற்கு சர்க்கரையும் வேண்டும், உப்பும் வேண்டும். எதுவும் அளவாக இருந்தால்தான் உடம்பும் நலமாக இருக்கும். ஆனால் என்னிடம் வருகிறவர்கள் எல்லோரும் சர்க்கரையைத்தான் விரும்பி கேட்கிறார்கள் என்றாள். இறைவனை வேண்டுகின்ற உண்மை அடியார்கள் எல்லோரும் பிறவா வரம்தா, அப்படி பிறக்கினும் உன்னை மறவா வரம்தா என்றே வேண்டினார்கள். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே மறவாதிருக்க வரந்தர வேண்டும் என்றே மாணிக்க வாசகர் வேண்டினார். அந்த அருளாளர்கள் நெஞ்ச குறிப்பை அறிந்து கொள்ளும் திறன் கூட இன்றைய மனித மனங்களுக்கு இல்லாமற் போய்விட்டது. அதனையும் அன்னை புலப்படுத்தினாள். மகனே, என்னிடம் பொருள் வேண்டும் என்று கேட்கிறான். பதவி உயர்வு வேண்டும் என்று கேட்கிறான். வியாபாரம் செழிக்க வேண்டும் என்று கேட்கிறான். திருமணம் கைகூட வேண்டும் என்று கேட்கிறான். அம்மா, என் பிறவி போக வேண்டும் என்று கேட்க தெரியவில்லையே. அம்மா, நீதான் வேண்டும் என்று கேட்க தெரியவில்லையே என்றும் சொல்லி காட்டினாள். மனிதனுடைய துன்பங்களுக்கு மூல காரணம் என்ன? அவனுடைய மனம்தான் என்பதை ஒரு முறை அழகாகச் சொன்னாள் அன்னை. மகனே, நீரில் வாழும் புழு பூச்சிகள் மீனுக்கு இரையாகின்றன. மீன் தவளைக்கு இரையாகின்றது. தவளை பாம்புக்கு இரையாகின்றது. பாம்பு பருந்துக்கு இரையாகின்றது. பருந்து விலங்குகளுக்கு இரையாகின்றது. விலங்குகள் மனிதனுக்கு இரையாகின்றன. மனிதன் தன் மனத்துக்கு இரையாகின்றான் என்றாள் அன்னை. நான் கூறும் இந்த வார்த்தைகள் அனைத்தும் காற்றோடு காற்றாக போய்விடாமல் பார்த்து கொள்வது உங்கள் பொறுப்பு. அவை வீணாக போய்விடாமல் பார்த்து கொள்வது உங்கள் கடமை. அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.